வணக்கம். டிபிள் ஏகடமிலிருந்து ஜோதிராஸ்பதி வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு 12 ராசிகளில் ராகுவின் ரகசியங்கள். இது அன்னைக்கு தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் பதிவுகள்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்கபஞ்சர் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. பேசிஸ் சென்ட்ரல் அப்ரோடு. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ அங்கே தலைப்புக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் ராகுவின் ரகசியங்கள். நவ கிரகங்களில் ராகு ஒன்றாக கருதப்பட்டாலும் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் ஆகும். சாயா கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ராகு ஒரு பெண் கிரகம், கருங்கோள் என்று கூறுவர். ராகு 3 கிரணங்கள் உடையது. இது ஒரு ராசியை, அதாவது 30 டிகிரியை கடக்க 1.5 ஆண்டுகள் ஆகிறது. 12 ராசிகளையும் கடக்க 18 ஆண்டுகள் ஆகின்றன. எல்லா கிரகங்களும் ராசியில் முன்னோக்கி செல்ல ராகுவும் கேதுவும் பின்னோக்கி செல்லுகின்றன. பக்ரம் சமயத்தில் மட்டும் முன்னோக்கி செல்வது உண்டு. ராசியில் இதற்கென்று ஆட்சி வீடு கிடையாது. ராகு ராசியில் எங்கு இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனையோ அந்த வீட்டு அதிபதியின் பலனையோ கொடுக்கும் தன்மையுடையது. மற்ற கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்தின் வலிமையை ராகு கிரகித்து அந்த பலனை கொடுக்கும் தன்மையுடையது. இதன் திசை தென்மேற்கு. ராகுவை போககாரகன், யோககாரகன் என்றெல்லாம் சிறப்பித்து கூறுவது உண்டு. ஞானம், பிரதாபம், வாக்குவாதம், மனம் நோக பேசுதல், நாத்திகம், பொய்யான நடவடிக்கை, கொடிய விலங்குகளுடன் தொடர்பு, உருதுமொழி, செப்பிடு வித்தை, நவீன எந்திரங்கள், ஆலை தொழில், களவு, உளுந்து, பிரம்பு, சரடு, முள், ஊசி, பள்ளம், நதி, தீய வழிகள், சகவாசம், மாயமந்திரங்கள், விஷங்கள், போதம், செய்வினை, தற்கொலை செய்து கொள்ளுதல், எதிர்வழி பாட்டன் பாட்டி தொடர்பானவர், வேடத்தொழில், சேவகம் புரிதல், தீர்த்த யாத்திரை, வியாதி, பெண்கள் சேர்க்கை, கண்டம், தண்ணீரில் கண்டம் போன்றவற்றுக்கு ராகுவே காரகன் ஆகிறார். சுடுகாடு, இடுகாடு, வாழ்க்கையில் நடக்கும் திடுக்கிடும் சம்பவங்கள், விஷ பயமுள்ள இடம் போன்ற இடங்களிலும் அந்நிய மொழிகளிலும் ராகு ஆதிக்கம் செலுத்துகிறார். ராகுவினால் அங்க குறைபாடு, பேச்சு கோளாறு, வாய் சம்பந்தமான வலிப்பு, பித்தம், வயிற்றுக்கோளாறு, வெட்டுக்காயம், பிளவை கட்டிகள், விலங்குகளால் தொல்லை, சிறைப்படுதல் போன்ற தொல்லைகள் ஏற்படும். இனி 12 ராசிகளில் ராகுவின் இருந்தால் அது என்ன, அவர் சொல்லும் ரகசியம் என்ன பார்க்கலாம். விருச்சிகத்தில் உச்சமும் ரிஷபத்தில் நீசமும் ஆகிறது. அதாவது மேஷம் ராசி. மேஷத்தில் ராகு இருந்தால் மிகவும் சிறப்பு என்று நம்பப்படுகிறது. மேஷ ராகு பெருத்த பலனை கொடுப்பார் என்பது பொது விதி. மேஷத்தில் ராகு இருப்பவர்கள் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். சுயநலவாதிகள். செய்யும் தொழிலிலும் வாழ்க்கையிலும் ஒரே சீரான நிலை இருக்காது, மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் முற்பகுதியில் சோதனை வேதனை நிறைந்திருக்கும், பிற்பகுதியில் உயர்வு இருக்கும். ரிஷபம் ராகுவின் நீசம். ராகு நீசம் பெறுமிடம். அவசரக்காரர்கள், எதையும் முன்பின் யோசிக்காமல் செய்துவிடுவர். இருந்தாலும் எப்படியாவது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற தீவிரம் காட்டுவார்கள். மிதுனம். மிதுனத்தில் ராகு இருப்பவர்களுக்கு குடும்பம் நல்ல முறையில் நிம்மதியாக நடக்காது. ஓரிடத்திலும் நிலையாக இல்லாமல் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். கடகம். சுயநலம் இல்லாதவர்கள், பொது தொண்டு புரியும் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிம்மம். சுய நம்பிக்கையுடன் உழைப்பவர்கள், உழைப்பால் முன்னேறி ஓர் உன்னத நிலையை அடைவார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தார்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சரிவடைந்து விடுவார்கள். நிலையான வாழ்க்கை இருக்காது. கன்னி. ராகு இருந்தால் எண்ணியபடி காரிய வெற்றி பெறுவார்கள். நீண்ட ஆயுளும் பெற்றிருப்பார்கள். துலாம். ராகு. துலாம் ராசியில் ராகு இருந்தால் மற்றவர்களுக்காக உழைக்கும் சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களின் உழைப்பு அவர்களுக்கு எந்தவித லாபமும் தராது. பிறருக்காக உயிர் தியாகம் செய்யவும் அஞ்ச மாட்டார்கள். விருச்சிகம். ராகுவின் உச்சஸ்தானம். ஆகவே ராகுவின் உச்சஸ்தானம். கல்வி அறிவு மிக்கவர்கள், தைரியம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். வசதியுடன் செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் பெற்று வாழ்வார்கள். தனுசு. தனுசுவில் ராகு நின்றால் எல்லாம் அறிந்தவராக இருப்பவர்கள், ஞானம் உள்ளவர்கள், பலமும் பலரும் போற்றும்படி வாழ்வார்கள். மகரம் கும்பம் இரண்டும்
சனி பகவானின் ஆட்சி வீடு இங்கு ராகு இருந்தால் நிறைந்த கல்வி, ஞானம், கடவுள் நம்பிக்கை, ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும். மீனத்தில் ராகு இருந்தால் நல்ல குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். ஜாதகங்களில் ராகு எந்த இடங்களில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்வியலை அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.